புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியை சேர்ந்த செல்வி மற்றும் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த குப்பு தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட மகளிர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கட்சியில் இணைந்த மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக உறுதியளித்தார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளது. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார். மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் 21 முறை புதுச்சேரி அரசு வாய்தா வாங்கி டெண்டர் விடும் காலத்தை நீட்டித்து வருவதாக குற்றம் சாட்டினர். 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்றும், அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. லஞ்சம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது என்றார். இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையையும் பொறுப்பும் முதல்வருக்கு உண்டு. ஆளுங்கட்சியினர் தவறுகளை, முறைகேடுகளையும் ஊழல்களையும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது இதற்கு ஆளுங்கட்சியினர் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை அரசியலுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணிதான். புதுச்சேரி மாநிலத்தின் சீரழிவு பற்றி பேசுவதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றார். சுமார் 465 கோடியே 80 லட்சத்து சொத்து ரூபாய் பணம் உள்ள இந்த மின்துறை பாக்கி உடனே பிரைவேட்டா ஒரு 165 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. அந்த பிரைவேட்டா இவங்களால எப்படி வச்சிருந்தாங்க, ஏன் வச்சிருந்தாங்க, அது அடுத்த கட்டம். ஆனா இந்த அரசாங்கம் யாருக்கோசம் செயல்படுதுன்னா, எதிர்காலத்தில் யாருக்கு இந்த மின்துறையை எந்த பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அனுசரணையை இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டிய அவசியம் தான். இப்போ இது சம்பந்தமா கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மின்துறை அமைச்சர் பதிலளிக்கும் போது மாசம் 300 கோடி ரூபாய் நஷ்டம் வருதுன்றார். ஆனா போன மாசம் இதே மின்துறை அமைச்சர் 25 கோடி லாபம்னு சொன்னார். சொன்னாரா? போன டைம் ஒரு பிரஸ் மீட்டிங் சொல்லும்போது இதே மின்துறை அமைச்சர் ரொம்ப நஷ்டத்தில் இயங்கி இருந்தது, நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டு 25 கோடி ரூபாய் இப்போ லாபத்தில் வருது, அதனால தான் நாங்கள் அந்த மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷம் 25 கோடி ரூபாய் லாபம் வந்தது மின்துறை, இந்த வருஷம் 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆடிட்டிங் ஜெனரலா? வாய்ப்பு வந்ததெல்லாம் எதாவது பிடிச்சு போயிருந்தா 300 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு இந்த மின்துறை அமைச்சர் முறையான கணக்கு சொல்வாரா? அவங்க நான் சவால் விடுறேன். இந்த பிஜேபியை சேர்ந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் சவாலாக விடுறேன். போன ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம் சொன்ன இந்த மின்துறை அமைச்சரை இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம் சொல்லிட்டு ஏன் ஒரு செயற்கையா ஒரு பொய் சொல்றீங்க? உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான லூயி பிரகாசம் வீதியில் மின்னழுத்தம் குறைவாகவும் பாதாள புதைவிட மின் கேபிள்கள் பழுதுகள் ஏற்பட்டு அடிக்கடி மின்சாரம் இணைப்பு துண்டிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாக்கி வந்தனர். இந்த நிலையினை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக மின்துறை மூலம் மேற்கண்ட லூயி பிரகாசம் வீதியில் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டு விரைவாக பணிகளை முடித்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ், மின்துறை பணிகளை மேற்கொள்ளும் ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் மின்துறை ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர்.
லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேகப்பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் குடும்ப உறுப்பினர்கள் செய்தனர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ பரஞ்சோதி ஆரோக்கிய சோமவரம் சார்பில் மன அமைதி, பரிபூரண ஆரோக்கியம் தொடர்பான தியானம் புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ யோகநாதன் தாசாஜி கலந்து கொண்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தியானத்தில் ஈடுபட்டனர். இறுதியாக தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆரோக்கிய தைலம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரிலிருந்து எம்ஜிஆர் நகர் வரை ரூபாய் 47.64 லட்சத்தில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் முருகம்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை ரூபாய் 37.99 லட்சம் மதிப்பிலான பணிகளையும் அவர் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தில் 14 ஆண்டாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஊழியர்கள் சங்கம், தினக்கூலி ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தினர் பணிமனை முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் நவம்பர் 20ஆம் தேதி 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர் செயலாளர் தமிழ்செல்வன் தலைமை தாங்கினார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர் சங்க செயலாளர் வேலையன் உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி தனது சொந்த நிதியில் சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு தள்ளுவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 8 பெண்களுக்கு தள்ளுவண்டிகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாஜக மாநில நிர்வாகி என் நாகராஜ், தொகுதி பொறுப்பாளர் அசோகன், தொகுதி தலைவர் பிரகாஷ் உட்பட பலருடன் இருந்தனர். அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு முடிவின் அடிப்படையில் வருங்கால வைப்பு நிதி மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களின் கருத்தரங்கம் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் பென்ஷனர் சங்கம் தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். செயலாளர் குணசேகரன் வரவேற்று பேசினார். கருத்தரங்கில் முக்கிய கோரிக்கைகளாக குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும்,
EPF 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை வசதி காப்பீடு வழங்கிட வேண்டும். திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும். பல்வேறு குழுக்களின் பரிந்துரைப்படி மாதம் 3000 ஓய்வூதியமாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கருத்தரங்கு வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி நவம்பர் 21 மணிப்பால் சிக்னா மருத்துவ காப்பீடு புதுச்சேரி கிளை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. மணிப்பால் சிக்னா மருத்துவ காப்பீடு பதிவு அலுவலகம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ளது. அதன் கிளைகள் தமிழக அளவில் 14 கிளைகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 15வது கிளை புதுச்சேரி மாநிலத்தில் முதல் கிளையாக அண்ணா நகர் 8வது குறுக்கு தெரு இலக்கம் 1 மணிப்பால் சிக்னா மருத்துவ காப்பீடு கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த கிளை அலுவலகத்தை தலைமை அலுவலகத்திலிருந்து வருகை தந்த முதன்மை துணைத் தலைவர் தர்வேஷ் முகமது ரிப்பன் கட் செய்து குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய முதன்மை துணைத் தலைவர் தர்வேஷ் முகமது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் மத்தியில் பேசும்போது, இந்த மருத்துவ காப்பீடு எதற்கு போட வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன, மக்களுக்கு அது எந்த வகையில் பயன்படும் என்பது பற்றி விரிவாக சிறப்புரை நிகழ்த்தினார். விழாவிற்கு வருகை தந்தவர்களை புதுச்சேரி கிளையின் மேலாளர் ஜெயச்சந்திரன் வரவேற்றார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முதன்மை துணைத் தலைவர் தர்வேஷ் முகமது அவர்களுக்கு பட்டாசு வெடித்து மாலை மற்றும் பூச்செண்டு வழங்கி வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஏஜென்ட்டுகள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்பூராதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டப திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் செய்திருந்தனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 50 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,60,000க்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடு கட்டும் முதல் தவணை தொகை ஒரு நபருக்கு 1,20,000, இரண்டாம் தவணை தொகை 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,60,000 வீதமும் மற்றும் மூன்றாம் தவணை தொகை 34 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதமும் என அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஓவர்சீஸ் ரவிச்சந்திரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் அருட்தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜைக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம், கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவிலில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாகூர் கொம்பின் கடுவனூர் பாலமுருகன் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பட்டு விமான கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகமும், தொடர்ந்து மூலவர் ஏழைமுத்து மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகமும் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாகூர் கொம்பின் கடுவனூர் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் பாஜக பிரமுகர் ஞானசேகர் தனது குடும்பத்தினருடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது பெத்திசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் அரசு அனுமதி அளித்துள்ளது. தங்கத்தேர் செய்யும் பணிக்காக துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து உளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தேர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் பாக்கமுடியான்பேட்டையில் உள்ள இமாக்குலேட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடுகளாகிய ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம் உள்ளிட்ட தேவைகளுக்கான மருத்துவ உதவி, அரசாங்க அங்கீகார உரிமைகள், சமூக நலம் சார்ந்த உதவிகள் மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தும் நிர்மயா மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசின் நேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி டாக்டர் சகாயமேரி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் டெசி நம்பிக்கை முன்னிலை வகித்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மரியன்னை தயாவதி குழந்தைகளின் சட்டம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கினார். ஆலோசகர் சீதா சமுதாயத்தில் குழந்தைகள் பிறப்பதை தடுப்பது எப்படி என மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவைகளை அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதல் ஆகியவற்றை விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ராஜ்குமார், நான்சி, சோபனா, மோகன் மற்றும் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக மறுசீரமைப்பு செய்யாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த அறநிலைத்துறை சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கோயிலை மறுசீரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் தொடங்கியது. இந்நிகழ்ச்சிகளை வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை
இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சம்பிரோக்ஷண பாலாலய விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான வாசனைப் பொருட்கள், திரவிய பொருட்கள் செலுத்தப்பட்டது. அதனை முன்னிட்டு கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் பல இடங்களில் தீர்த்த குடங்கள் வைத்து பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் அனைத்தும் திரைகளால் மூடப்பட்டது. மூலஸ்தானங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் பூஜிக்கப்பட்ட அறையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டனர். கும்பாபிஷேகம் நடைபெறும் வரை உற்சவ மூர்த்திகளுக்கு மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.